ரஜினியின் ஆன்மீக அரசியலை திருமாவளவன் மீண்டும் மீண்டும் விமர்சித்து வருகிறார். மதம் இருப்பதனால் மதவாதம் என்பது ஒரு அரசியலாக பரிணமிக்கிறது. அதனால்தான் தமிழகத்திலே ஆன்மீக அரசியலை முன்னெடுக்கப் போவதாக சொல்லுகிற நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மதவாதத்தின் இன்னொரு முகமாக களமிறங்கியிருக்கிறார் என்று நாத்திகவாதிகள் பேசுகிறோம், பெரியாரியவாதிகள் பேசுகிறோம், பகுத்தறிவுவாதிகள் பேசுகிறோம். சாதி மத சார்பற்ற என்கிற சொல்லாடலை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் சாதி மத சார்பற்ற ஆன்மீக அரசியல் என்று ஒன்று இருக்கவே முடியாது. மதம் சார்ந்த ஆன்மீக அரசியல் தான் உண்டு. மதம் சார்ந்த ஆன்மீக அரசியல் என்றால் அது சாதி சார்ந்த ஆன்மீக அரசியல் தான். சாதி மத சார்பற்ற பெரியாரிய அரசியல் உண்டு. சாதி மத சார்பற்ற அம்பேத்கரிய அரசியல் உண்டு. சாதி மத சார்பற்ற பகுத்தறிவு அரசியல் உண்டு. சாதி மத சார்பற்ற ஜனநாயக அரசியல் உண்டு. சகோதரத்துவ அரசியல் உண்டு. சாதி மத சார்பற்ற ஆன்மீக அரசியல் இருக்கவே முடியாது. மதவாதத்தின் இன்னொரு முகமாக, இன்னொரு வழியில் மதவாத சக்திகளால் முன்னிறுத்தப்படுவதாகத்தான் நாம் உணர்கிறோம். அது மிகவும் ஆபத்தானது. தமிழ்நாட்டு அரசியலில் ஆண்டு கொண்டிருக்கிற ஆளும் கட்சியை, குறிப்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் மதவாத சக்திகள் இயக்குகிறார்கள், RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் இயக்குகிறார்கள் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டில் பல இயக்கங்களையும் பல தலைவர்களையும் ஆன்மீக அடிப்படையில் RSS சக்திகள் தான், சங் பரிவார் அமைப்புகள் தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றன. எடப்பாடியை இயக்குவதும் RSS தான், ராமதாஸை இயக்குவதும் RSS தான், கிருஷ்ணசாமியை இயக்குவதும் RSS தான். சாதியவாத மதவாத அமைப்புகளை எல்லாம் வழிநடத்துவது RSS தான். ஆன்மீக அரசியலை முன்னெடுப்போம் என்று சொல்லுகிற ரஜினிகாந்தை இயக்குவதும் RSS தான். ஆகவே இந்த ஆன்மீகம் என்கிற பெயரில் மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்க முயற்சிக்கிறவர்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு ஏத்திஸ்ட் என்கிற பெரியாரிய பிள்ளைகளுக்கு உண்டு. அந்த பொறுப்பை நாம் உணர வேண்டும்.